ஆந்திராவில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த விழாவில் பங்கேற்க தில்லியில் இருந்து விமானம் மூலம் விசாகப்பட்டினம் சென்ற பிரதமரை மாநில ஆளுநர் அப்துல் நசீர், முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து வாகனத்தில் பேரணியாக சென்ற பிரதமரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் நின்று மலர்தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் 1,85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் பசுமை ஹைட்ரஜன் மைய திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மேலும் திருப்பதி மாவட்டத்தில் சென்னை பெங்களூரு தொழில் வழித்தடத்தின் கீழ் கிருஷ்ணப்பட்டினம் தொழில் பகுதிக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டம் சுமார் 10,500 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி முதலீடுகளை ஈர்க்க அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 1 லட்சம் நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதன் மூலம் ஆந்திர பிரதேசம் வளர்ச்சியை நோக்கி நடைபோடும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஆந்திர மாநில இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். और अपॉर्चुनिटीज का राज्य है। जब आंध्र की ये पॉसिबिलिटीज साकार होगी तो आंध्र भी विकसित बनेगा और तभी भारत भी विकसित राष्ट्र बनेगा। इसलिए आंध्र का विकास ये हमारा विजन है। आंध्र के लोगों की सेवा ये हमारा संकल्प है।